அண்ணே இதெல்லாம் நீங்க தங்க போற இடம். என்னங்கடா சனிய சனிய காவேரி கரையோரம் தங்கமா வாழ்ந்துகிட்டு இருந்த என்ன இப்படி கூவம் கரையோரம் கொண்டு வந்து சேர்த்துட்டீங்களா? குரு, நம்ம மாமி வீட்டு மாடியில நல்ல ஃபிகர் வந்திருக்கா. நல்ல ரவுடி வந்திருக்கான். அக்மார்க்கு முத்திர குத்தி வாட்ட சாட்டமா திருச்சி ஜெயில இருந்து பெயில்ல வந்திருக்கான். டேய், ஏற்கனவே நம்ம ஏரியால ஒரு பெரிய ரவுடி இருக்காங்கிற விஷயம் அவனுக்கு தெரியாதுடா. ஐயோ, காலையிலான சுப்ரபாதம், சாயங்காலமான கந்த சஷ்டி கவசம், டெய்லி பஜனை பாடிட்டு இருக்கானுங்கடா. நிறுத்த சொல்லுடா அந்த கருமாதத்தை. சௌக்கியமா வெட்டு ராமசாமி? என்னடா பேரை சொல்லி கூப்பிடறானேன்னு நினைக்கிறியா? இப்படி அசந்து போய் பாக்குற? திருச்சி உன் கண்ட்ரோல்னா மெட்ராஸ் ஓல்ட் சிட்டி என் கண்ட்ரோல். என்னடா? ஆமாண்ணே. உன் மேல 18 கொலைகேஸ்னா என் மேல 28 கொலைகேஸ். நீ தடானா நான் போடா. உன்னை நியாயமா நான் போடா வாடன்னு கூப்பிடலாம். ஏதோ பெரியவர் சொல்லி விட்டாரே நான் வந்தேன். இதுல 10 லட்சம் ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. என்னது 10 லட்சமா? ஏதாவது விஐபியை போட்டு தள்ளணுமா? தம்பி தம்பி தம்பி, நீ யாரையாவது போட்டு தள்ளணும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்க. கை வர அரிக்கிறது சொல்லிய தீர்த்துருவோம். ஹலோ ராமசாமி, திருச்சியில இருந்து கண்டிஷன் பையில உன்னை கூட்டிட்டு வந்தது அந்த ராயபுரம் கண்ணாயிரத்துக்கு முடிவு கட்டத்தான். அவன் ரொம்ப பேசுறான், அவனை வெட்டிடு. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் இவனை வெட்டுறது தான். ராமசாமி, இனிமே உங்க பேரை கூட சொல்ல மாட்டானே. என்ன கொண்டாடுங்க அண்ணா. என்ன கொண்டாடுங்க அண்ணா. இனிமே இந்த பக்கமே வர மாட்டேன் அண்ணா. குரு, டேய் உள்ள வாடா. வா. என்னக்கா வீடியோ ஒரே சைலண்டா இருக்கு? உள்ள வாங்கடாப்ல. டேய் முதல்ல உள்ள வாடா. வா. அக்கா, சிந்து அலற சத்த மாதிரி கேக்குது. அதை ஏன்பா கேக்குற? வெயில்ல வந்து இங்க தங்கி இருக்கான ஒரு ரவுடி. அவன் ஒருத்தனை ஓட ஓட வெட்டிட்டான். வீதியே நடுங்கி கிடக்கு. சிந்து கொலைய பக்கத்துல இருந்து பார்த்தனால அதிர்ச்சியில அழுகுறாமாப்ல. நீ வா உள்ள போலாம். டேய் வேணாண்டா, உள்ள போலாம்டா. நீ உள்ள போக்கா. குரு வேணாண்டா. நான் சிந்துவை பார்த்துட்டு வந்துடுறேன். குரு சிந்து, 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 சிந்து. சொன்னா கேள்றா. டேய் குரு, டேய் வெட்டுப்பட்டவன் நார்த் மெட்ராஸ்ல பெரிய ரவுடிரா. அவங்க ரவுடிங்குள்ள ஏதோ வெட்டிக்கிட்டாங்க. அதான் டாக்டர் சரியாவுன்னு சொல்லிட்டார்ல. நமக்கு எதுக்குறா வம்பு? விட்டுறா ப்ளீஸ். சொன்னா கேள்றா. அண்ணா
காடை கௌதாரி மட்டன் சாப்ஸ் சிக்கன் வறுவல் எல்லாமே மதுரை முன்னாடி இருந்து ஆர்டர் பண்ணிருக்கேன். மதுரை முனியாண்டினா எல்லாம் மதுரை ஆயிடுமாடா? இல்ல அந்த சுகம் தான் வருமா? இந்த ஏரியா பூரா பெருங்காய் நாத்தம் வேற. காலி பண்ணிடுங்கோ, தயவு பண்ணி காலி பண்ணிடுங்கோ. பாரா சாமிக்கே எதிரியா. யார சாமி காலி பண்ணோம்? சிவசிவா சிவனேவா? அபச்சாரம் அபச்சாரம். அபச்சாரங்கிறதா அவன் பேரா? இந்த தெருவுல இருக்க எல்லாரையுமே காலி பண்ணிடுமா? அண்ணா தெருவுல எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுறான். பொம்னாட்டிங்க வாசலுக்கு வரவே பயப்படுறான். தயவு பண்ணி நீங்க ஆத்த காலி பண்ணிடுங்க. ஏய், எனக்கு இந்த ஆத்துக்கு இதெல்லாம் காலி பண்ணி பழக்கம் இல்ல. ஆளை காலி பண்ணி தான் பழக்கம். போடா. தாவா யார பார்த்து டா போடுற? என் வீட்டுல இருந்துகிட்டு என்னடா போடுறியா? ராமசாமி என்னடா பண்ணுவ? காலங்காத்தால அடி வாங்கி சாவறதுக்குனே வந்திருக்கானா? யாரும் தெரியுமாடா? இனிமேல் வீட்டை காலி பண்ணு கீழி பண்ணு சத்தம் வந்தது இந்த ஏரியாவே காலி பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. எங்கடா இருக்குங்க? இங்கதான்டா. டேய் டாக்டர் எல்லாம் நல்லா செக் பண்ணிட்டாரு. இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாம் சரியாயிடுச்சுடா. உங்களுக்கு ஒன்றும் இல்லையே? எப்படி இருக்காங்க? பாத்தியா எங்க நிலைமைய பாத்தியா? மாமியா அடிச்சு படுக்க வச்சுட்டோம் பாத்தியா? முன்ன பின்ன விசாரிக்காம அந்த வெற்று அம்சாமிய குடி வச்சதுக்கான தண்டனைப்பா இது. அப்பா நீ பண்ற காரியத்தால குழந்தைகளை வெளியில வர பயப்படுறா. தயவு செஞ்சு ஆத்த காலி பண்ணிடுன்னு சொன்ன. நேக்கு ஆத்த காலி பண்ணி பழக்கம் இல்ல, ஆளை காலி பண்ணித்தான் பழக்கம்னு அடிச்சுட்டா. அப்பா நீங்க தைரியமா இருங்க. நீங்க ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வரதுக்குள்ள அவன் அங்க இருக்க மாட்டான். டேய் டேய் குரு விடுடா. ராமசாமி ஓடா வெளியே. நீ சும்மா இருக்கா? அவன பெரிய கொம்பனா? என்னங்க நடிச்சிருக்க? விடுடா. சொன்ன கேளுடா. அக்கா விடுடா. குரு அவன் என்னங்க நடிச்சிருக்க? யார வேணா போட்டு அடிக்கலாமா? வேணாம்டா அக்கா. அவன் வயசான தாத்தாவையும் பாட்டியும் போட்டு அடிச்சிருக்கான். இத சும்மா விட்டுட்டு போனா நாளைக்கு யார வேணாலும் போட்டு அடிப்பா. கேக்குறது ஆள்ல நடிச்சிட்டானா? குரு இது பாருக்கா, நம்மள அடிக்க அவன் கை ஓங்கினா முதல்ல அவன் கைய போட்டு நொறுக்கிடணும். என்ன இத பார்த்துட்டு சும்மா இருக்க? நான் ஒன்னும் கோழை இல்லக்கா. காட்டுறேன், வரட்டும். 2 ரவுண்ட் பாத்துறேன். டேய் பாத்து போடா. போடா போடா போடா. டேய் நீ வீரனா? ஆனா ஒவ்வொரு தடவையும் நீ வீரத்தை காட்டும் போது அப்பா மான மரியாதை எல்லாம் இழந்துட்டு நிக்கிறாருடா. அத பத்தி உனக்கு தெரியுமா? என்னக்கா சொல்ற? டேய் அன்னைக்கு கிருஷ்ணாவோட சர்டிபிகேட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த ரோட் கார்டரை அடிச்சல. அப்ப அப்பா வந்து உன்னை சமாதானப்படுத்தி அனுப்பிச்சது மட்டும் தான் உனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன நினைச்சு தெரியுமா? போலீஸ் கம்ப்ளைண்ட் அது இதுன்னு போனா அது என் பையன் எதிர்காலத்தை பாதிச்சிடும். அப்படியா? அப்போ உன் பையனை வந்து என் காலில் விழுந்து செஞ்சது தப்புன்னு மன்னிப்பு கேட்க சொல்லு. ஐயா, என் பையன் பண்ண தப்புக்காக நான் வேணா உங்க காலில் விழுறேன். அவனை மன்னிச்சு.
கண்ட கண்ட பொறுக்கிங்க கால்ல அப்பா விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சீனா என்ன வேணா செஞ்சுக்கோ போடா.